அழகர் அதாவது மூலவர் வந்து பரமசுவாமி, உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், தமிழில் கள்ளழகர் சொல்கிறோம். இந்த அழகர் மலை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரம் வந்து அவர் வைகுண்டத்தில் வந்து தாயார்களோட பிராட்டிமார்களோட ஸ்ரீதேவி பூமிதேவியோட மகாலட்சுமியோட இருக்கிறச்சே அவருக்கு இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரதான். அவர் தானே விரும்பி எடுத்துட்ட மலைகள் வந்து 2 மலையை சொல்கிறார். ஒன்று வந்து வட திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய திருப்பதி, இன்னொன்று திருமலை, இன்னொன்று வந்து அப்போது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வந்து தானே வந்து சுயம்பூவோ கிடையாது, மணிஷாலால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் கிடையாது. இன்றைக்கும் யமதர்மராஜன் அர்த்தஜாம பூஜையில் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதா அதை நாங்கள் கண்கொள்ளாக பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், பெருமாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் அனுபவித்து சொல்கிறேன். நான் இங்கே வந்து யமதர்மராஜன் இன்றைக்கும் வந்து பெருமாளை சேவித்து பூஜை பண்ணிட்டுருக்கு. வந்தே சுந்தரராஜானாம் இந்திரா பூமிநாயகம் பிருந்தாவனஸ்துபியம் சிந்திதாமன சித்தேத். அஸ்மத் குருபியோ நம, அஸ்மத் பரம குருபியோ நம, ஸ்ரீ விகனச மகா குருபியோ நம. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர் அனைவர்களுக்கும் நமஸ்காரம். இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டபடியால் அழகர் மலையின் நரசிம்மக்ஷேத்திரமா இல்லை என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்கேள். அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். அழகர் மலையை பொறுத்த மட்டுக்கும் எப்படி முதல்ல அது அந்த க்ஷேத்திரம் உருவாச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அழகர் அதாவது மூலவர் வந்து பரமசுவாமி, உற்சவர் சுந்தரராஜ பெருமாள், தமிழில் கள்ளழகர் சொல்கிறோம். இந்த அழகர் மலை உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த க்ஷேத்திரம், இந்த கல்பம் சொல்லுவோம், இந்த க்ஷேத்திரம் வந்து நரசிம்ம க்ஷேத்திரமாக தான் இருந்தது. நரசிம்மரோட க்ஷேத்திரமாக இது வந்து இருந்துதான். இதற்கு சாற்றுக்கூறுகள் ரிஷபாத்ரி மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில், புஸ்தகம் நம்ம சொல்கிறோம், அந்த ரெக்கார்டில் இது வந்து இருக்குது. ரிஷபாத்ரி மகாத்மியம்னு சொல்லிட்டு ஒரு புராண ரீதியான ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு முக்கியமான ஒரு பதிவேடு. அதில் இதை பற்றின அந்த கதைகளில் இதை பற்றின ஒரு மகாத்மியம்ங்கிறது வந்து ஒரு கதை அப்படின்னு அர்த்தம். மகாத்மியங்கிறது அந்த க்ஷேத்திரத்தினுடைய கதைகளை எல்லாத்தையும் அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அதிலே வர்றது இது வந்து நரசிம்ம க்ஷேத்திரமாக இருந்ததான். எப்படி அப்போ பெருமாள் இங்கே வரார் அப்படின்னா, அவர் வைகுண்டத்தில் வந்து தாயார்களோட பிராட்டிமார்களோட ஸ்ரீதேவி பூமிதேவியோட மகாலட்சுமியோட இருக்கிறச்சே அவருக்கு இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரதான். கலியுகத்தில் வந்து அட்சாவதார மூர்த்தியாக அப்போது இங்கே பார்க்குறச்சே அவர் தானே விரும்பி எடுத்துட்ட மலைகள் வந்து 2 மலையை சொல்கிறார். ஒன்று வந்து வட திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய திருப்பதி, இன்னொன்று திருமலை, இன்னொன்று வந்து நம்ம தென் திருப்பதி என்று சொல்லக்கூடிய அழகர் மலை. திருமாலிருஞ்சோலை, திருமாலிருஞ்சோலை அப்படின்னா திருமால் இருக்கின்ற சோலை. சோலைங்கிறது உங்களுக்கே அர்த்தம் தெரியும். திருமால்ங்கிறது பெருமாளை குறிப்பிடுறது. அப்போது பெருமாளை விரும்பி தான் வந்து நித்தியவாசம் செய்யணும் பூலோகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்பி ஏற்றுண்ட மலைகளில் 2 மலை அழகர் மலையும் திருப்பதி மலையும். அப்போது அவர் வந்து விரும்பி ஏற்றுக்கும் போது அது நரசிம்மர் இங்கே வந்து நரசிம்ம க்ஷேத்திரமாக இருந்ததாம். அப்போது இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்த பிரகாரம் சொல்லுவோம். சப்த பிரகாரம்னா 7 பிரகாரங்கள், 7 பிரகாரங்கள் கொண்ட கோயில். இந்த ஆகம ரீதியாக பார்த்தோம்னா பழமையான கோவில்கள் எல்லாமே சப்த பிரகாரம் உள்ள கோவிலாக இருக்கும். பழமையான கோவில், தொன்று தொட்டு ரொம்ப பழமையான கோவில் எல்லாமே ஆகம பிரகாரம் கட்டியிருப்பாங்க. அது சப்த பிரகாரமாக இருக்கும். இப்போ இந்த கோவில் எடுத்துக்கிட்டோம்னா இது சப்த பிரகாரம். இந்த சப்த பிரகாரங்கிறது 7 பிரகாரங்கள் இருக்கும். இந்த 7 பிரகாரங்களையும் நம்ம பிரதட்சணம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். 7 லோகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 7 லோகத்தையும் 14 லோகத்தையும் நம்ம பிரதட்சணம் பண்ணக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேவிச்சுட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டாவது, இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் வந்து தானே வந்து சுயம்பூவோ கிடையாது, மணிஷாலால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் கிடையாது. சுயம்பூவாக தானே வந்து பெருமாள் நின்றுண்டாராம். அதாவது யமதர்மராஜன் வந்து ரொம்ப வருஷமாக தபஸ் இருந்தாராம்.
அப்போ தபஸ் இருக்கிறச்சே பெருமாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நினச்சோன்னா கலியுகத்தில் வந்து நினச்ச நேரத்தில் தெய்வங்களை போய் சேவிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த யுகங்கள்லாம் வந்து அந்த போல் தேவர்களுக்குமே அது போல் ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க் கிடையாது. பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா அவள் அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி பல கோடி வருஷம் தபஸ் இருக்கணுமா. அப்படி யமதர்மராஜன் தபஸ் இருந்து பெருமாளை போய் வைகுண்டத்தில் பார்க்குறார். அப்போ பெருமாளிடம் முறையிடுறார், அப்போ நான் வந்து நிறைய தோஷங்கள் பண்ணுறபடி இருக்குது, எனக்கு மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால் எனக்கு உன்னை பூஜை பண்ணுறதுக்குள்ளே யோகிதத்தை கொடு, அந்த ஒரு பாக்கியத்தை கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். கலியுகம் பிறக்கட்டும், அப்போ அந்த பாக்கியத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பெருமாளும் சொல்லிடுறாராம். சரின்னு இவரும் வந்துடுறார். கலியுகமும் பிறந்து கொஞ்சம் காலங்கள் ஆகிடுது. அப்போவும் பெருமாள்கிட்டேருந்து எந்த இதுவும் வரலன்னு திருப்பி அவர் தபஸ் இருந்து பெருமாளை போய் பார்க்குறார். இப்போ கலியுகம் பிறந்துருத்தே அப்படின்னு சொல்லும்போது இந்த மலையை காமிச்சு, இந்த இடத்துல நான் வந்து நின்றுன்றேன், நீ எனக்கு இந்த இடத்துல சன்னதி எழுப்பு அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்கிறாராம். அதே போல் பெருமாள் தானே வந்து இந்த இடத்துல நின்றுண்டாராம். அதாவது தேவர்கள் எல்லாரும் யமதர்மராஜனோட தலைமையில் முக்கோடி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தேவ பிரதிஷ்டைன்னு சொல்கிறது. இதை வந்து மனுஷாலால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் கிடையாது, தேவ பிரதிஷ்டை. பெருமாளை தானே நின்றுண்டு அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதாக வரலாறு சொல்கிறது. இங்கே வந்து இன்றைக்கும் யமதர்மராஜன் அர்த்தஜாம பூஜையில் பெருமாளுக்கு பூஜை பண்ணுறதா ஒரு நம்பிக்கை உண்டு. அதை நாங்கள் கண்கொள்ளாக பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், பெருமாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் அதை உணர்வோம். எப்படி அப்படின்னா, பெருமாளுக்கு நம்ம பிரயோகம் பண்ணி இருக்கக்கூடிய புஷ்பங்கள் ஒன்றா இருக்கும். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறச்சே நம்ம பயன்படுத்தாத புஷ்பங்கள் பெருமாள் திருவடியில் இருக்கும். இது சாற்றுக்கூறு. இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு பெரிய நம்ம நினச்சி சொல்கிறாங்க, அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, அனுபவித்து சொல்கிறேன் நான். இங்கே வந்து யமதர்மராஜன் இன்றைக்கும் வந்து பெருமாளை சேவித்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அது நடந்துட்டுருக்கு இந்த கோயிலில். அதே போல் இந்த வராக நரசிம்மர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி அப்படின்னா, நரசிம்மர் அவதாரத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். தான் குழந்த ஒரு பக்தன் நம்ம பேரில் அபிவிருத்தியான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கான், அந்த நம்பிக்கையை உடச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்தனோட, ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் உண்மையான பக்தன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி, அந்த நம்பிக்கையை உடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை நரசிம்மன், அதாவது நான் மனிதனும் ஒரு மிருகமும் சேர்ந்த ஒரு பிறவியாக ஒரு தோற்றத்தை கொடுத்து, ஏன்னா ஹிரண்யனோட இது வந்து அவதாரத்தில் வந்து அவனோட கதையில் பார்த்தோம் அப்படின்னா அவன் வரம் வாங்கி வச்சுட்டுருக்கான், ஏகப்பட்ட வரம் வாங்கி வச்சுருக்கான் பிரம்மாட்ட. எனக்கு இதனால் இறப்பு வரக்கூடாது, மனிதனால் இறப்பு வரக்கூடாது, மிருகத்தினால் இறப்பு வரக்கூடாது, அதனால் இதனாலையும் அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து எதுனாலையும் எனக்கு வரக்கூடாதுன்னு வாங்கி வச்சுருக்கானா. அப்போ அதனாலே பெருமாள் புது அவதாரமாக நரசிம்ம அவதாரத்தை எடுத்து அந்த பக்தனோட குழந்தையாக இருந்தாலும் அந்த பக்தனோட நம்பிக்கை வீணாகக்கூடாதுன்னு தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த தூணை இது பண்ணிட்டு வந்தாராம். இன்றைக்கி நம்ம அந்த தூணை வந்து நம்ம அங்கே அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல ஆந்திராவில் பார்க்கலாம். இன்றைக்கி உச்சஸ்தலம்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது, அங்கே உச்சஸ்கம்பம் அப்படின்னு இருக்குது, நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்போ நரசிம்மர் வரச்சே அவர் முடிச்சுட்டு அந்த ஹிரண்யனா இது பண்ணிவிட்டு அவர் யோக நித்திரைக்கு போயிடுறார். யோக நித்திரைனா அந்த சாந்தம் அடையிறதுக்காக வேண்டி தான் கோவத்தை, நம்மளே இப்போ வந்து ஒரு சண்டை ஏதாவது வாக்குவாதம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், நம்மளோட ஸ்டாமினா போகிற அளவுக்கு கத்திட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அப்படியே போய் ஒரு இடத்துல உட்காந்துருவோம், இல்லாட்டினா கொஞ்சம் அமைதியாக இருப்போம் இல்லையா. அதுதான் அதை வந்து யோக நித்திரைன்னு சொல்கிறோம். பகவான் அதே போல் நரசிம்மர் வந்து யோக நித்திரையாக இந்த மலையில் வந்து உட்காந்துட்டாரான். அதனால் இது நரசிம்ம க்ஷேத்திரம் அப்படிங்கிறது ஆதியிலேயே வந்து உருவானது. அதன் பிறகு பரமசுவாமி பெருமாள், அதாவது சுந்தரராஜன் வந்து இங்கே யமதர்மராஜனுக்காக வேண்டி வர வச்சே அவர் வந்து அவரோட மலை அப்படிங்கும்போது அதை விரும்பி எடுத்துக்கிறாராம். இதுதான் இந்த க்ஷேத்திரத்தினோட மகிமை. இது வராக, அதாவது எப்படின்னா விஷபாத்ரி மகாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் இதை பற்றின முழு விவரங்கள் இருக்குது. எல்லோரும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம்.